மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. மத்தேயு 3:2. ஆண்டவர் சொல்கிறார், மனம் திரும்ப சொல்லி. நம்முடைய மனம் திரும்புதல் ரொம்ப அவசியமான ஒரு காரியம். ஒரு மனிதர்கள் பூமியில வசிக்கும் பொழுது எவ்வளவு நாட்கள் வாழ முடியும்? வசனம் சொல்லுகிறது 70 வயசு, பலத்தின் மிகுதியினால் 80 வயசு. அதற்கப்புறம் அப்போ எல்லோருக்குமே ஒரு மைண்ட் செட், எல்லோருக்குமே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம மரிச்சா எங்க போறோம், நம்ம பரலோகத்துக்கு போகணும், நம்ம பரதேசிக்கு போகணும், நம்ம நல்ல இடத்துக்கு போகணும், நம்ம நரகத்திற்கு போயிடக்கூடாது, நம்ம மோட்சத்துக்கு போகணுன்ற ஒரு எண்ணம் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும். ஆனா அது போகின்ற வழி எல்லோருக்கும்லாம் தெரிகிறது இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அப்ப அந்த மோட்சம் சமீபமா இருக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்னா மனம் திரும்பணும். பரலோகத்திற்கு என்ன செய்தால் போக முடியும்? நிறைய பேர் ஒவ்வொரு விஷயத்த வச்சிருப்பாங்க. நான் இவ்வளவு தான தர்மம் செஞ்சா பரலோகத்துக்கு போயிடுவேன், நான் வாழ்க்கை முழுக்க ஒரு எறும்புக்கு கூட எந்த கஷ்டமும் கொடுக்கலடா நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். இந்த மாதிரி ஒரு பேராமீட்டர்ஸ் வச்சிருப்பாங்க. ஆனா பரலோகத்திற்கு போகக்கூடிய ஒரே வழி மனம் திரும்புதல். நீங்கள் மனம் திரும்பாமல் பரலோகத்திற்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஏன்னா யோசித்து பாருங்க, அந்த பரலோகத்தின் சொந்தக்காரர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த பரலோகத்திற்கான வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப பரலோகத்திற்கான ஒரே வழி ஆண்டவர் மட்டும்தான். பரலோகத்திற்கான ஒரே வழி இயேசுப்பா மட்டும்தான். அப்ப அவர் மாத்திரமே அதற்கான வாசலா இருக்கார். அவரை விசுவாசித்து அவரை நம்பி தங்கள் பாவங்கள் போக, தங்களுடைய பாவங்களை அறிக்கிட்டு அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள் மாத்திரமே பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியுமே தவிர மற்ற எல்லாராலும் அல்ல. பரலோக ராஜ்யம் எல்லாருக்குரியது, ஆனா எல்லோரும் அதை பெற்றுக்கொள்வது அல்ல. எந்த இடத்துலயுமே இவங்க வரக்கூடாது, இவங்க வரணும், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஆண்டவர் சொல்லுங்க. ஆண்டவர் வைத்த ஒரே காரியங்கள் அவர்கள் மனம் திரும்பணும். ஏன்னா பரலோகம் என்பது அவ்வளவு பரிசுத்தமான இடம். ஏன் மனம் திரும்புதல் அவசியம்னா, மனம் திரும்புதல் என்பது என்ன? முதலாவது, நீங்கள் செஞ்ச பாவத்திலிருந்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து அதை விட்டு உண்மையான இறுதியத்திலிருந்து அந்த தவறெல்லாம் தேவன் கிட்ட சொல்லிட்டு அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு ஆண்டவரோட சேர்க்கப்படுவதுதான் மனம் திரும்புதல். அப்போ மனம் திரும்பாத பட்சத்துல அந்த மனிதர்கள் எதனால் நிறைந்திருப்பாங்கன்னா பாவத்தினால நிறைந்திருப்பார்கள். அந்த பாவம் அவருக்கு என்ன கொடுக்கும்னா அசுத்தமான ஒரு வாழ்க்கை கொடுக்கும், அது பரிசுத்தத்தை கொடுக்காது. பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னா அது பரிசுத்தமான இடம், பரிசுத்தவான்கள் மாத்திரமே நிறைந்த இடம். அங்க இருக்கிற தேவ தூதர்கள் பரிசுத்தமா இருக்காங்க, அங்க இருக்கிற ஆண்டவர் பரிசுத்தமா இருக்காரு, அங்க இருக்கிற மனிதர்கள் எல்லாம் பரிசுத்த மனிதர்களா இருக்காங்க. தேவனுக்காக நெஞ்சு, தேவனுக்காக உழைத்து இந்த காரியத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் அங்க இருக்காங்க. அப்ப பரலோக ராஜ்யம் என்பது பரிசுத்தவான்களுக்குரிய இடம். அப்ப நான் அங்கே பிரவேசிக்கிறேன் அப்படின்னா நான் பரிசுத்தமா இருக்கணும். ஒரு சிம்பிளான விஷயம், நீங்க ஏதோ ஒரு ஊருக்கு டிராவல் பண்ணி போறீங்க, ஏதோ தெரியாத கண்ட்ரிக்கு போறீங்க. மேபி அந்த கண்ட்ரி ஒரு கோல்டு கண்ட்ரியா இருக்கலாம், லைக் சம்வாட் அந்த மாதிரி இருக்கலாம். அப்ப அந்த கண்ட்ரிக்கு போகும்போது இல்ல நான் என் தேசத்துல எப்படி இருந்தனோ அதே போலதான் இருப்பேன் சொல்ல முடியாது. இப்ப நம்ம இந்தியாவில இருக்கிற கிளைமேட் வேற, வேற கண்ட்ரில இருக்கிற கிளைமேட் வேற. அப்ப நீங்க அங்க போகும்பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்க அடாப்ட் பண்றீங்க, அதுக்கு தகுந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸை நீங்க போட்டுக்கிறீங்க. நீங்க போய் அங்க யார்கிட்ட போய் சண்டை போட்டுக்கலாம் இல்ல, நான் என்னுடைய கண்ட்ரில எப்படி இருந்தோனோ அப்படியேதான் உன் கண்ட்ரியில இருப்பேன். இங்க கிளைமேட் நார்மலா இருக்கு, ஆனா ஒரு சில கண்ட்ரில கிளைமேட் ரொம்ப கோல்டா இருக்கும். அப்ப அங்க நீங்க ஸ்வெட்டர்ஸ், ஜர்க்கின்ஸ் எல்லாம் போடுற மாதிரி வரும். அங்க போயிட்டு நீங்க பேசுவீங்களா? பேச முடியுமா? யாரும் உங்களுக்கு இதை போடு அதை போடுன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த கிளைமேட் கண்டிஷனை உங்களால என்டியோர் பண்ண முடியாது, உங்களால தாங்க முடியாது. நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்கா போகும்பொழுதே அந்த ஆயத்தங்களோடு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவீங்க. அங்க போனா குளிரும், இதுலாம் நம்மளால சஸ்டெயின் பண்ண முடியாது, இது நமக்கு கண்டிப்பா தேவைப்படும்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்பர்ட்டிஸோட அங்க போயிட்டு அங்க போய் நீங்க வியர் பண்ணிக்கிறீங்க. அங்க போய் யார்ட்டையும் நீங்க கேட்கறது இல்ல, நீயே இதை கொண்டு வந்தேன்னு சொல்றது எதுவுமே இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், அந்த தேசத்துல நான் பிரவேசிக்கணும்னா இந்த உடை எனக்கு வேண்டும், இந்த மாதிரி ஒரு காரியங்கள் எனக்கு வேண்டும், உங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப அதனோடு நீங்கள் பிரவேசிக்கிறீர்கள். இது நியாயம் தானே? இது ஞானம் தானே? அதே போலதான் பரலோக ராஜ்யத்தை நீங்க சுதந்திரத்துக் கொள்ளணும்னா நீங்கள் பரிசுத்தவான்களாக இருக்கணும். நீங்க போய் ஏன் எதுக்குன்னு கொஸ்டின் கேட்க முடியாது. ஏன்னா அந்த கண்ட்ரி, அங்க அந்த பரலோக தேசம் அப்படித்தான் இருக்கும், அந்த பரலோக ராஜ்யம், அந்த கிங்டம் அப்படித்தான் இருக்கும், அது பரிசுத்தவான்கள் நிறைந்த இடம். அப்ப நீங்க அந்த இடத்துல போய் பிரவேசிக்கணும்னா நீங்கள் பரிசுத்தமான பிள்ளைகளா இருக்கும்.
நீங்கள் பரிசுத்தமானவர்களாக இருக்கிறோம். அதைத்தான் வேதம் உங்களோடு பேசிக் கொண்டிருக்குது. மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபம். பரலோக ராஜ்யம் யாருக்கு சமீபம்? மனம் திரும்புகிற பிள்ளைகளுக்கு பரலோக ராஜ்யம் சமீபம். நீங்கள் மனம் திரும்பும் போது பரலோக ராஜ்யத்தை சமீபத்திலிருந்து பெற்றுக்கொள்வீர்கள். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரம் கொள்வது அவ்வளவு கடினம் கிடையாது. அதற்காக ஆண்டவர் எந்த ஒரு கடினமான வேலையை நம்ம கிட்ட கொடுக்கலாம். ஆண்டு சொல்ற, மனம் திரும்பு, பாவத்தை விட்டு மனம் திரும்பு, நீ செய்கிற பாவத்துல இருந்து மனம் திரும்பு, நீ செய்கிற காரியத்தில இருந்து மனம் திரும்புன்னு தான் ஆண்டவர் சொல்கிறத தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. நீங்கள் மனம் திரும்புங்கள், கர்த்தர் உங்களை கொண்டு மகிமையான காரியத்தை செய்வார். பரலோக ராஜ்யம் செய்யும். மற்ற எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் பரலோகம் கேரண்டின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. நீ வாழ்நாள் முழுக்க சம்பாரிச்சதெல்லாம் தான தர்மம் பண்ணு, உனக்கு பரலோக ராஜ்யம் கொடுப்பேன்னு தேவன் சொல்றார். நீ எப்பயுமே ரொம்ப பொறுமையா ரொம்ப சாஃப்டான கேரக்டர் உள்ளவளா உனக்கு நான் பரலோக ராஜ்யத்தை கொடுப்பேன்னு தேவன் சொல்லுதல. அவர் சொல்லுகிற ஒரே காரியம், நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு, அவ்வளவுதான். நீங்கள் மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யம் உங்களுக்குரியது, இல்லாவிட்டால் இல்லை. அவர் சொல்ற ஒரே காரியம், நீங்கள் மனம் திரும்பு. மனம் திரும்பினா மட்டும்தான் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கும். நீங்க ஆண்டவர்கிட்ட போங்க, உங்க பாவத்தை அறிக்கையிடுங்க. நிறைய நேரத்துல உள்ளத்துக்குள்ள சமாதானம் இருக்காது. ஏன் தேட போனா என்ன காரணம்னா மனம் திரும்புதல் இல்லாம இருக்கும். உங்களுடைய பாவங்கள் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்தார். பாவத்தோடு உங்களுடைய வாழ்க்கை நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தீங்கன்னா ஒரு நிம்மதி, சமாதானம், சந்தோஷம் நீங்கள் என்ன செய்தாலும் அது நிறைவாய் உள்ளத்திற்குள்ளே இருந்து வரவே வராது. அப்போ உண்மையான நிம்மதியான ஒரு வாழ்க்கைய, சமாதானமான ஒரு வாழ்க்கைய, பாரமில்லாத ஒரு வாழ்க்கையை நீங்க வாழணும்னா நீங்கள் மனம் திரும்பின பிள்ளைகளாய், தேவனோடு ஒப்புரவாயிருக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஆண்டவர் நம்மளை விரோதியாய் பார்க்கல. ஒரு மனிதர்களையும் தேவன் என்னுடைய பிள்ளைகள் தம்முடைய பிள்ளைகளாவே தம்மை பாவிக்கிறார். அதனால சோர்ந்து போகாம நீங்க என்ன பண்ணுங்க, இப்பொழுது ஆண்டவர்ட்ட அறிக்கையிடுங்க, இப்பொழுது கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே உன்னை விசுவாசிக்கிற ஆண்டவரே, நான் மனம் திரும்புறேன், என்னுடைய பாவத்தெல்லாம் அறிக்கை எடுக்கிறேன், எனக்கு ரட்சிப்பு கொடுங்க, எனக்கு சந்தோஷத்தை கொடுங்க, எனக்கு சமாதானத்தை கொடுங்க, எனக்கு பரலோக ராஜ்யத்தை கொடுங்க. நான் ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். நான் பரலோக ராஜ்யத்துல உம்மோடு கூட பிரவேசிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க இப்பொழுது அந்த உங்களுடைய பாவத்தை அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் அவருடைய ரத்தத்தை எல்லாம் ஊற்றி உங்களுடைய பாவத்தை எல்லாம் கழுவி உங்களை பரிசுத்தமாக்குவார். உங்களுடைய பாவத்தெல்லாம் எடுத்து போட்டு உங்களை ஒரு பரிசுத்த பிள்ளையாய் மாற்றி பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாளியாய் இப்பொழுதே நீங்கள் மாற்றப்படுவீர்கள். ஒரே விஷயம், உங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு ஏசப்பா கிட்ட ஒப்புரவாகுங்க. உங்களுடைய பாவத்தை எல்லாம் அவள் சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார். நீங்க போய் அறிக்கை செய்து அதை பெற்றுக்கொள்ளுங்கள், அவ்வளவுதான். அன்றோடைய ரத்தத்தை ஊற்றி என்னை கழுவுங்க ஆண்டவரே. அதற்காகத்தான் நீர் உடைய ஜீவனை கல்வாரி சிலுவிலை கொடுத்து, நீர் உடைய ரத்தத்தை கல்வாரி சிலுவிலை கொடுத்தது நோக்கம் என்னன்னா, நான் பாவம் இல்லாம நான் பரிசுத்தமா இருக்கும். அந்த ஒரே காரணம் தான், தவிர வேற எதுவும் இல்லை. இதைத்தான் ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கார். சோர்ந்து போகாம அறிக்கையிடுங்க, சோர்ந்து போகாம இப்பொழுதே பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்காக மகிமையான காரியத்தை செய்ய போதுமான ஆண்டவரா இருக்கார். வாங்க ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமேலே மாசம் செய்வேன் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இம்மானுவேலராகிய தகப்பனே, நான் ஆராதிக்கும் என் தேவனே, உமக்கு நன்றி அப்பா. அப்பா, அநேக பிள்ளைகள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அநேக ஜனங்கள் உம்மை சார்ந்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி ராஜாவே. அப்பா, அவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளணும் ஆண்டவரே, உம்மோடு கூட வாசம் பண்ணணும் ஆண்டவரே. அப்பா, ஆனா அவர்களுக்கு என்ன வழின்னு தெரியாம தடுமாறி கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. எந்த வழியில போவது, இதை செய்யணுமா அதை செய்யணுமா, இது சரியா இருக்குமா அது சரியா இருக்குமா, நிறைய அவிவிசுவாசங்கள் அவர்களை தாக்கி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. தகப்பனே, அவர்களை ஒவ்வொருவரையும் நீ நிரப்புங்க, அவர்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, அவர்களை ஒவ்வொருவரும் அபிஷேகத்தினால் நிறைத்தல்லுங்க ஆண்டவரே. உடைய வல்லமை கூட இருக்கட்டும், உடைய அபிஷேகம் கூட இருக்கட்டும், உடைய ஆவி கூட இருக்கட்டும். நீ அவர்கள் எல்லோரையும் நிரப்ப போறமைக்காக நன்றி அப்பா. தகப்பனே, நிரப்புங்க, ராஜாவை நிரப்புங்க, அபிஷேகநாதனை நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா, அவர்கள் தங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுகிறார்கள் ஆண்டவரே. உடைய ரத்தத்தை ஊற்றுங்க, உடைய கல்வாரி சிலுவையில் அன்பை ஊற்றுங்க, பரிசுத்த ஆவியானவரே அவங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அப்ப அவர்களுக்கு ஒரு மனம் திரும்புதலுக்கான அந்த அத்தாட்சியை கொடுங்க ஆண்டவரே. அப்ப அவர்கள் உள்ளத்திலே சமாதானத்திலும் சந்தோஷத்தாலும் நிறைத்தருளுங்க. இப்பொழுதே அவர்கள் அதிலிருந்து மீண்டு வருவதாக, இப்பொழுதே அவர்களுக்கு அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுங்க ஆண்டவரே. அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படட்டும் ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், என் மீட்பரே உமக்கு ஸ்தோத்திரம், பரலோக ராஜ்யனே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசு மக ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களை ரட்சித்துக் கொள்ளுங்க. உடைய அபிஷேகத்தாலும் ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைத்தள்ள போறமைக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா கூட இருங்கப்பா, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன்.